அறந்தாங்கி டெல்டா விவசாயிகளின் சார்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. கடந்த 9/1/2026 முதல் 12/1/2026 முதல் தொடர் மழை மற்றும் காற்றினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து மழைநீரில் அழுகி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நிலங்களை நேரடியாக பார்வையிட்டு கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டியும், விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக அரசு சார்பில் இழப்பீடுகள் வழங்க வேண்டியும் ஏகபெருமாளூர் ஊராட்சி, அத்தானி ஊராட்சி, தினையாக்குடி ஊராட்சி, ஏகனிவயல் ஊராட்சி ஆகிய ஊராட்சியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்டா பகுதி விவசாயிகளின் சார்பில் இங்கே கண்டிச்சங்காடு கடைவீதியிலே நடைபெறுகின்ற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு நமது பகுதியினுடைய அனைத்து பகுதியினுடைய விவசாயிகளும் விவசாயம் பாதிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு முன்னால் பெய்த மழையில் 5 நாள் தொடர் மழையாக பெய்து விவசாயிகளை வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து விட்டது. மனம் நொந்து வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து விட்டது. காரணம், விளைந்த விவசாயம் தண்ணீரிலே மூழ்கி படுத்த பாயாக அந்த கதிர்கள் படுத்து விட்டது, முளைத்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த விவசாயிகளை அரசு கண்டுகொள்வதே இல்லை. டெல்டா பகுதி கடமடை பகுதி, நம்ம பகுதியுடைய கடமடை பகுதி, அதை முன்னிறுத்து அரசாங்கம் ஒரு நிவாரணம் கொடுப்போம், விவசாயிகளுக்கு ஒரு நாட்டிலே விவசாயி தான் முதுகெலும்பு என்பார்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய அரசு, எந்த அரசு நம்மளுக்கு நன்றாக செய்ய போகிறதோ ஒன்றுமே தெரியவில்லை. ஆக அரசாங்கம் டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம், சுமார் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்த கண்டன கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். அதை அரசு முன்னின்று அதை நிவாரணம் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் தெரிவித்துதான் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவல்துறைக்கும் தெரியப்படுத்தி விட்டாச்சு. காவல்துறை எந்த ஒரு அதிகாரியும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வீடியோ எடுத்து அதை அரசுக்கு அனுப்ப வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வரவே இல்லை என்பதை அதை கூறி, நீங்கள் அரசாங்கம் நம்மளுடைய மீடியா மூலமாக நீங்கள் அரசுக்கு தெரிவித்து இந்த பகுதியுடைய விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க முன்வர கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.